திருமதி சசிகலா பொதுச் செயலாளராக பதவியேற்க அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அதற்கான ஒப்புதலை பெறுவதற்காக போயஸ் கார்டனுக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் 5 பேர் சென்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தீர்மானத்துக்கான ஒப்புதலை பெறுவதற்காக திருமதி சசிகலாவை சந்திக்க போயஸ் கார்டன் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கு நிலவக்கூடிய சூழல் குறித்து விவரிப்பதற்காக தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட மூத்த நிர்வாகிகள் 5 பேர் தீர்மானத்தின் ஒப்புதலை பெறுவதற்காக வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க என்ன சூழல் நிலவுது, விவரத்தை பதிவு பண்ணுங்க. முக்கிய அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 5 பேர் வானகரத்தில் தற்பொழுது நிறைவேற்றப்பட்ட அதிமுகவின் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது போயஸ் கார்டனுக்குள் அவர்கள் நுழைந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உள்ளே சென்று சசிகலா பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொதுக்குழுவில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தற்பொழுது உள்ளே எடுத்து சென்று ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு தகவல் என்னவென்றால், அடுத்த கட்டமாக பொதுச் செயலாளர் பதவி குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கப்பட்டதா அல்லது அது சம்பந்தமாக சசிகலா இதுவரை எந்தவித தகவலையும் சொல்லவில்லை என்று தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளும் செய்தி தொடர்பாளர்களும் சொல்லி வருகிறார்கள். எனவே அது குறித்த முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா, அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எடுத்து உள்ளே எடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே அது குறித்த ஆலோசனை என்பது தற்பொழுது போயஸ் தோட்டத்தில் நடைபெறுகிறது என்று நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையில் அடுத்த கட்டமாக பதவியேற்பு எப்போது இருக்கும், அடுத்த கட்டமாக முக்கிய நிர்வாகிகள் ஏதாவது பதவிகள் ஏற்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தம்பி மகாலிங்கம், தற்போது பொதுச் செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து வானகரத்தில் அவர் படத்தோட கூடிய பேனர்கள் மாற்றப்பட்டு தொண்டர்கள் ஆரவாரம் செய்யும் காட்சிகளை நாம் பார்த்தோம். போயஸ் கார்டன் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இந்த தீர்மானம் குறித்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? நாம் தொண்டர்களிடம் பேசினோம். தொண்டர்கள் தொடக்கத்தில் இருந்து வலியுறுத்துவது என்னவென்றால், அதிமுகவை ஜெயலலிதாவிற்கு பிறகு வழிநடத்தக்கூடிய அனுபவம் சசிகலாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பெரும்பாலான தொண்டர்கள் நம்மிடம் கருத்து தெரிவித்தார்கள். அதே போல கட்சி நிர்வாகிகளும் அதே கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இங்கு ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே வரக்கூடிய கட்சி பிரமுகர்களையும் மற்றும் இங்கே வரக்கூடிய முக்கியமான பிரமுகர்களையும் சந்திப்பதற்காக, இங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்கு ஏராளமான தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு சூழல் இன்னும் இங்கு தொடங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். மதியத்திற்குள் இங்கு இன்னும் அதிக எண்ணிக்கையில் தொண்டர்கள் வருவார்கள். சசிகலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா, அவர் அதை எப்படி பார்க்கிறார், அடுத்த கட்டமாக அறிவிப்பு ஏதாவது வெளியாகிருக்கிறதா, எப்போது பதவி ஏற்பு என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எது வெளியாகுமா என தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானால் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு ஏராளமான அதிமுக தொண்டர்கள் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை என்பது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் அதிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வருவார்கள் என எதிர்பார்ப்பு இங்கு நிலவுகிறது.